சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய கார்த்திகை மாதம் பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு இந்த ஒரு பொருளை எடுத்து வைக்க மறக்காதீர்கள். அது என்ன பொருள், எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தவறாமல் செய்திடும் பூஜை எல்லாமே என்றும் வீணாக போவது இல்லை, உணர்வாயே. பௌர்ணமியில எப்படி குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவு ஒவ்வொரு மாதமும் நம்ம சேனல்ல பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா பௌர்ணமி அப்படிங்கிறது குலதெய்வத்திற்கு மிக மிக உகந்த நாள். இந்த நாளை யாருமே தவற விடக்கூடாது. இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடு. குலதெய்வத்தை பௌர்ணமி பௌர்ணமி தவறாது வழிபாடு செய்கிறார்களோ கண்டிப்பா அவங்களோட குடும்பம் மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும். இது 100% உண்மை. ஏன்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து பாக்குறவங்க நிறைய பேர் பௌர்ணமி வழிபாடு செய்யறாங்க. அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஆரம்பிக்க போறீங்கன்னா இந்த பௌர்ணமியில இருந்து கண்டிப்பா உங்க குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையிலும் பல அதிசயங்களை நிகழ்த்தும் உங்கள் குலதெய்வம். இப்ப பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கறது நம்ம சேனல்ல தொடர்ந்து பாக்குறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். புதுசா வந்தவங்களுக்காக சிம்பிளா நான் சொல்லிடுறேன். இந்த மாதம் எப்ப பௌர்ணமி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 14/12/2024 மற்றும் 15/12/2024, அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் பௌர்ணமி நமக்கு இருக்கின்றது. பௌர்ணமிக்கு முத நாள் நம்ம பூஜை அறை முழுவதுமாக சுத்தம் பண்ணுவோம். இந்த தடவை பெரிய கார்த்திகை, அதாவது கார்த்திகை தீபம் வர்றதுனால நம்ம 2 நாட்களுக்கு முன்னாடியே நம்ம பூஜை அறையெல்லாம் முன்னாடியே சுத்தம் பண்ணி வச்சிருப்போம். அது அப்படியே இருக்கட்டும். குலதெய்வத்திற்காக தனியாக சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வரக்கூடிய 12ஆம் தேதி பரணி தீபம், அடுத்து திருக்கார்த்திகை தீபம், அடுத்த 3 நாள் நம்ம விளக்கு வைப்போம். அதாவது பௌர்ணமி வரைக்குமே நம்ம விளக்கு வச்சிருப்போம். இந்த பௌர்ணமியும் அந்த விளக்கு வைக்கிற நாளும் கூடி வர்றது ரொம்பவே விசேஷமான நாள் தான் நம்ம சொல்லணும். இந்த நாள்ல நம்ம குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து குலதெய்வ பூஜை செய்யும் போது குலதெய்வம் மனம் மகிழ்ந்து நம்ம என்ன வரம் கேட்கின்றோமோ கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமி. யாருமே தவற விடவே விடாதீங்க. இந்த நாள்ல நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத முதல்ல பாத்துருவோம். முதல்ல தலைவாசல்ல 2 பக்கமும் விளக்கு ஏற்ற வேண்டும். அடுத்து உங்க பூஜை அறையில போய் விளக்கு ஏத்தணும். அடுத்து ஒரு மனை வைத்து உங்க குலதெய்வ படம் வைத்து அதற்கு 2 பக்கமும் குத்து விளக்கு ஏற்றி உங்க குலதெய்வ படத்தை வாசனை மலர்கள் மற்றும் தாமரையால் அலங்காரம் செய்து உங்க குலதெய்வம் ஒரு 108 போற்றிகள் சொல்லி வழிபாடு செய்யணும். நீங்க நாணயம் மற்றும் குங்குமம் மற்றும் சந்தனம், பூக்கள் இந்த 4ஐயும் சேர்த்து 108 முறை உங்க குலதெய்வத்தின் பெயரை ஓம் என் குலதெய்வம் நமக அப்படின்னு சொல்லி 108 முறை அர்ச்சனை செய்த பிறகு தலைவாழை இலை விரித்து பொங்கல் வைத்து தீப தூப ஆராதனை காமிச்சு உங்க வழிபாடை நிறைவு செய்து கொள்ளலாம். இப்படி வழிபாடை நிறைவு செய்யும் வேளையில் கண்டிப்பா இந்த ஒரு பொருளை எடுத்து வைக்க மறக்காதீர்கள். அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விளக்கு. என்னங்க சொல்றீங்க, விளக்கு இல்லாம நாங்க குலதெய்வத்திற்காக எடுத்து வைக்கணும்? 2 மண்ணகல் விளக்கு நீங்க குலதெய்வத்திற்காக எடுத்து வைத்தாலும் சரி, இல்ல உங்க வசதிக்கேற்ப பித்தளை விளக்கு, செம்பு விளக்கு, வெள்ளி விளக்குன்னு உங்க வசதிக்கேற்ப என்ன விளக்கு உங்களால குலதெய்வ கோவிலுக்கு கொடுக்க முடியுமோ அந்த விளக்கை எடுத்து நல்லா சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அதற்கு ஒரு பூ வச்சு உங்க குலதெய்வத்தின் பெயர் சொல்லி அந்த விளக்க ஒரு ஓரமா எடுத்து வச்சிருங்க. அதை நீங்க அடுத்த முறை குலதெய்வ கோவிலுக்கு நீங்க செல்லும் போது கண்டிப்பா அந்த விளக்கை எடுத்துட்டு போய் அந்த தீபம் ஏற்றுங்கள். இந்த கார்த்திகை மாதம் நம்ம குலதெய்வ கோவிலுக்கு இந்த தீப விளக்கை நம்ம தானம் கொடுக்கும் போது நமக்கு நம்ம முன்னோர்களோ இல்ல நம்மளோ தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களும் அனைத்து தோஷங்களும் நீங்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமியில நம்ம குலதெய்வத்திற்கு எடுத்து வைக்கக்கூடிய இந்த விளக்கு. நீங்க பௌர்ணமியில உங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம். கையிலேயே அந்த 2 விளக்கு எடுத்துட்டு போய் மஞ்சள் குங்குமம் வச்சு உங்க குலதெய்வத்திற்கு அந்த விளக்கை ஏற்றி அத கோவில்ல கொடுத்துருங்க. இத நம்ம குலதெய்வத்திற்கு மட்டும் இல்ல, உங்க அருகில இருக்கிற கோவிலுக்கும் சரி,
இந்த கார்த்திகை மாதத்துல தீப தானம் கொடுக்கும் போது ரொம்ப 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 நல்லது. சிவன் கோவிலுக்கு, அம்மன் கோவில்களுக்கு எல்லாம் கொடுக்கும் போது நம்மள பிடிச்சிருக்கிற தோஷங்கள் அனைத்தும் விலகும். இது அனைத்துமே நம்ம குலதெய்வத்திற்கு செய்யும் போது, நம்ம மற்ற கோவிலுக்கு செய்யறதை விட நம்ம குலதெய்வத்திற்கு செய்யும் போது ஒரு படி அதிக பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும். இப்போது பௌர்ணமி சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் பௌர்ணமி இருக்கு. நம்ம 2 நாட்களும் சாமி கும்பிடணுமா? இல்ல ஒரு நாள் தான் சாமி கும்பிடணுமா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கலாம். சனிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் நமக்கு பௌர்ணமி அப்படிங்கிறது இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது நமக்கு மாலை நேரத்துல இந்த பூஜை செய்வது ரொம்பவே விசேஷம். அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு மேல நம்ம இந்த பூஜையை தாராளமாக செய்யலாம். ஒரு சிலரால சனிக்கிழமை செய்ய முடியாது. நாங்க ஆபீஸ் போறோம், வேலைக்கு போறோம், எங்களால செய்ய முடியல அப்படிங்கிறப்ப ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் இந்த பூஜையை தாராளமாக செய்யலாம். ஏற்பொழுதில் நம்ம குலதெய்வ பூஜை செய்வது ரொம்பவே நல்லதுதான். தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்யறவங்க நிறைய பேருக்கு எப்ப வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருந்தீங்க. அவங்க தொடர்ந்து உங்க வீட்டுல குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்க வாழ்க்கை ரொம்பவே மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும். புதுசா செய்ய விருப்பம் இருக்கிறவங்க தயக்கம் இல்லாம உங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு மாதமும் செய்ய செய்ய உங்க வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகும். உங்க குலதெய்வத்தை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் என் குலதெய்வம் நமக அப்படின்னு கமெண்ட்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. எத்தனை பேருக்கு குலதெய்வம் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். குலதெய்வம் குலதெய்வம் குலம் காக்கும் குலதெய்வம், கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த குலதெய்வம்.